அப்புறம் சம்பளம் வந்துருச்சு. ரூ. 7,000 ஏதோ வந்துச்சுல. அத வச்சு அவர் வீடியோக்கு செலவழிச்சுட்டே இருந்தாரு. ஆ. இப்படியே சண்டை தான் வந்துகிட்டே இருந்துச்சு சண்டை அதிகமா. அதிகமா ஆமா, அந்த இருந்துச்சு. வீடியோவே விட்டுருங்கலாம் சொன்னேன். இல்ல சண்டைன்னா அந்த அளவுக்கு ஆ, இல்ல. அதாங்க. மனசு மனசு சங்கடங்கள். என்ன ஆமா. இது வேற ஏதாவது வேலைய பார்க்க வேண்டியது இந்த தானே? வேலையே பார்த்துட்டு இதுல இருக்கீங்களே. போய் என்ன கிடைக்க ஆ, போகுதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பாடுபட்டு என்ன அதுல இருக்கு ரீச் ஆமா. அப்படின்னு. அப்படின்ற மாரி. ஆமா. அந்த அந்த அளவுக்கு நான் தான். எவ்வளவோ சண்டை போட்டு அவர விடாம புடிச்சு வெற்றிகரமா வந்ததுக்கு காரணமே அவர்தான். ம். இதுல சரி, எந்த ஸ்டேஜ்ல முழு முயற்சியா இத தொடங்கலாம்? இதே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல? YouTubeலயும் வருமானம் வர ஆரம்பிச்சுச்சு. ம். இப்போ 2லயுமே வருமானம் வருது. எது சிறப்பு? ம். எது நமக்கு மனசு நிறைவா இருக்குன்னு தேர்ந்தெடுத்தேன். எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆமா. நான் அந்த இத விட்டுட்டு ஸ்டிக்கர் கடைய விட்டுட்டு வரும்போதே ம். ரூ. 33,500 கிடைச்சு ஃபர்ஸ்ட் மாசமே. ம். அப்பயே சொல்லிட்டேன். இப்ப என்ன அப்படின்னேன். ஓகே இத இன்னும் கொஞ்சம் பாடுபடுங்க அப்படின்ற மாரி சொன்னான். ம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க பாடுபட்டு அந்த லைன்லயே வந்துகிட்டு இருக்கோம். ம். இடையில எனக்கு இந்த அதான் நம்ம எப்பயும் சொன்ன மாரி பெயிண்டிங் வேலை வந்தா வேலை எழுதுறதுக்கு பார்த்துக்குவேன். ம். ம். ஏன்னா இங்க ஓரளவுக்கு நான் என்னோட கன்டென்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ம். அந்த வேலைய பார்ப்பேன். ம். அந்த வேலை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆயிரும் எனக்கு. ஐயோ! இது வேற வந்துருச்சே! ம். இன்னும் எப்போ நம்ம கன்டென்ட் புதுசா கிரியேட் பண்ண போறோம்? ஐ அப்படின்ட்டு. அப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா அத முடிக்க வேண்டியது வந்துரும். இந்த ம். மாரி அப்ப இருந்து ஃபுல் டைமா பார்க்க ஆரம்பிச்சாச்சு.